கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் என்பது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். அதனால கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, கவனமா இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். இதை மட்டும் அவங்க கவனமா இருந்தா இவங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், யார்கிட்டயுமே ஆலோசனை கேட்கும். மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதைப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும். வீரம் விவேகம் நிறைந்தவர்கள் தான் நம்மளோட அவிட்ட நட்சத்திரம். இவங்க பிளான் பக்காவாக இருக்கும். இந்த 2026 இவங்க ஒவ்வொரு மாதமும் என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணுங்கிறத இவங்க நோட்டு போட்டு எழுதிட்டு வந்துட்டாங்கன்னா, சதயம் அப்படின்னாலே 100 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, தன்னுடைய தனி திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இவங்கிட்ட இவங்களை நம்பி எந்த பொறுப்பு படைச்சாலும் நம்முடைய சதய நட்சத்திரக்காரர்கள் முடிச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம். கண்ணுக்கு தெரிஞ்சு நடமாடிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம எதுவுமே தப்பு பண்ணல, நமக்கு துரோகம் பண்ண அத்தனை பேருமே நல்லா முன்னாடி நிற்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுற நம்முடைய சதய நட்சத்திரக்காரருக்கு ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு எங்கூட ஸ்பெஷலான கெஸ்ட் யார் இருக்காங்கன்னா, ஜோதிட ஆசிரியர் டிஜே சுந்தரபாண்டியன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த 2026 திருவோண நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? திருவோண நட்சத்திரம் நம்மளுடைய மகர ராசியில் இருக்காங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கள் எல்லாமே மகர ராசி. மகர ராசியின் அதிபதி யாருன்னா சனி பகவான். திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அப்ப சனி சந்திரன் என்றைக்குமே யாரிடமும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடம் இருப்பதை கொடுத்து அத்தனைகளிடம் வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரங்க. சிறு வயதிலிருந்து, அதாவது 5 வயது, 10 வயசு, 15 வயசு, இதுதான் நம்ம சின்ன வயசுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிறு வயதிலிருந்தே தன்னுடைய கடின உழைப்புகள் மூலமாக தன்னுடன் இருப்பவர்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தான் நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரர்கள். ஸோ அப்படி ஒரு நல்ல பண்பு கொண்ட நபர்கள் இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் சொல்கிறோம். ஆனால் பிறந்ததுலேருந்து போராட்டத்தை மட்டும் தான் சந்திக்காங்க. அந்த போராட்டம் ஒரு சின்ன ஒரு லைட்டாக வெளிச்சம் வரும், திரும்ப போய் லாக் ஆக்கிடுவாங்க. இந்த லாக் எதனால் ஆவாங்கன்னா, முடிஞ்ச அளவு இவங்க யார்கிட்டையும் போய் அதாவது ஏமாற்ற போகிற கிடையாது, ஆனால் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திப்பாங்க. ரொம்ப பாசம் வைப்பாங்க, ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அவங்கள்ட்ட போய் லாக் ஆகிடுவாங்க. ஸோ அந்த லாக்னால இவங்க படுற போராட்டம் கஷ்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டே போயிடலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்பு கொண்ட நம்முடைய திருவோண நட்சத்திரக்காரர்களான நம்முடைய அன்பு நேயர்களுக்கு இந்த 2026 புதிய புதிய வாய்ப்புகளை கொடுக்கும். வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும், இவங்களுடைய கடின உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த 3 விஷயமும் கண்டிப்பா 2026 இவங்களுக்கு கிடைக்கும் என்பது நம்ம கிரக ரீதியா எழுதி கொடுக்குறோம். மாற்று கருத்தே கிடையாது. நீ என்ன நினைக்க, வேலை பார்க்குறியா, வேலையில ஒரு ப்ரொமோஷன், நீ தொழில் செய்ய ஆசைப்படுறியா, தொழில் உனக்கேற்ற தொழில் நீ பண்ண போற, புதிய தொழில் வாய்ப்புக்கான சூழ்நிலைலாம் உண்டு. அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஜூன் மாதத்துக்கு மேலே சொல்லவே தேவையில்லை. அப்படியே என்ன சொல்கிறேன்னா, சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை என்னங்கிற கேட்குற அளவுக்கு இவங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் கட்டாயமாக இந்த 2026 ஒரு சிறப்பான சுப நிகழ்ச்சி நடக்கும். திருமணமாக இருக்கலாம், வீடு கட்டுவது யோகம் உண்டு, அல்லது வீட்டில் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஏதாவது சிறப்பான நிகழ்ச்சிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் நம்முடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பு நேயர்களின் அப்பா வழி உறவுகள் மூலமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். ஏன்னா இவங்க சொத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது, விட்டு கொடுத்துருவாங்க. சகோதரிக்கோ சகோதரனுக்கோ வச்சுக்கட்டும், அவங்க நல்லா இருக்கட்டும், நம்ம உழைச்சி சாப்பிடுவோம், நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவங்க தான். ஆனால் இவங்களுக்காக இல்லையோ, இவங்களுடைய குழந்தைகளுக்காக, இவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா, உன்னுடைய அப்பா வழி சொத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ கவலைப்பட வேண்டாம், போராட வேண்டாம், இனிமேலாச்சும் நிம்மதியாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக இவங்களுக்கு ஏற்பட போகுது. எந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தாலும் அவர்களுக்கு உறுதியாக நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வருடமாக நம்ம கருதலாம். பண வரவுகள் ரொம்ப சூப்பராகும். அந்த அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது, நல்ல மாற்றங்கள் இருக்குது. இவங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், யார்கிட்டையுமே ஆலோசனை கேட்கக்கூடாது. இவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும், அதைப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதை செய்யலாமான்னு போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் இவங்க கேட்டாங்கன்னா, அவங்க செய்ய நினைச்சதை அந்த கேட்டவரை செஞ்சிருவார்.
பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் ரொம்ப அறிவாளி, ரொம்ப அதிபுத்திசாலி. அவங்க எங்க மைனஸ் ஆவாங்கன்னா, மனசுக்குள்ள உள்ள விஷயங்கள வெளிப்படையா சொல்லி, இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே மைனஸ் ஆயிரும். எதிர்க்க உள்ளவே பிளஸ் ஆயிரும். ம். ஸோ இதெல்லாம் அவங்க தவிர்ப்பது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கூட்டு தொழில் ஆகவே ஆகாது. ம். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கூட்டு தொழில் என்பது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். அதனால கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. கவனமா இருக்கணும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இத மட்டும் அவங்க கவனமா இருந்தா, நம்மளுடைய திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் தன்னுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற அம்மன் கோவில்ல போய் நீங்க வழிபாடு செஞ்சா, இந்த 2026 பௌர்ணமி வெளிச்சம் எப்படி இருக்கிறதோ, அதேபோல் உங்களுடைய வாழ்க்கையும் வெளிச்சமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். சார் இந்த 2026ல அவிட்டம் நட்சத்திரத்துக்கான எப்படி இருக்கு? அதாவது 2026ல அவிட்ட நட்சத்திரக்கார நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்பார்க்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசின்னு இருக்கு. அதேபோல நம்முடைய கும்ப ராசின்னு இருக்கு. அப்ப அவிட்ட நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அவர் உட்கார்ந்திருக்கிறது சனியோட வீட்ல. கும்பமும் சனி வீடு தான். மகரமும் சனி பகவான் வீடு தான். ஸோ அப்ப நம்முடைய வீரம், விவேகம் நிறைந்தவர்கள் தான் நம்மளோட அவிட்ட நட்சத்திரக்காரங்க. அதாவது மகர ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு கோவம், எடுத்தோனே கை நீட்டுறது நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரக்காரங்க தான் இருப்பாங்க. பொறுமைக்கு எல்லாம் ஒன்றா, ஒரு லிமிட்ட தாண்டி போனா தட்டிருவேன். ம். திருவோண நட்சத்திரக்காரங்க மாரிலாம் சும்மா அப்படி தட்டி குடுத்துருக்க மாட்டாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி சப்புன்னு ஒரு அடிச்சுருவாங்க. கோவம். ஏன்னா அவங்ககிட்ட வந்து உண்மை இருக்கும். ரியாலிட்டி இருக்கும். நான் ஏன் உன்ட்ட பொறுத்து போணும்? நீ தப்பு செய்யல நான் உன்னை அடிச்சேன். ம். சொல்லி அப்படி வேகத்தின் தன்மையில சில நேரங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கடந்த காலங்கள்ல ஏற்பட்டிருக்கும். இதனால நிறைய பகைகளை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ரிலீஸ் ஆயிருவாங்க. ஒரு எதிர்மறையான செயல்பாடுகள், எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய நண்பர்கள் உருவாகுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அந்த நண்பர்கள் மூலமாக இவங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். பெண்களா இருந்தா ஆண் நண்பர்கள் உண்டு. ம். ஆண்களா இருந்தா பெண் நண்பர்கள் மூலமாக கூட இவங்களுக்கு உதவிகள் அதிகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதிய புதிய திட்டங்களை தீட்டுவாங்க. இவங்க பிளான் பக்காவா இருக்கும். இந்த 2026ல இவங்க ஒவ்வொரு மாதமும் என்னென்ன விஷயம் செய்யணும், என்னென்ன விஷயங்கள் தவிர்க்கணுங்கிறத இவங்க நோட்டு போட்டு எழுதிட்டு வந்துட்டாங்கன்னா, ம். பக்காவா அத செஞ்சாங்கன்னா, இவங்கள மாரி ஒரு மிகப்பெரிய திறமையான 2026ல மகிழ்ச்சிய மட்டும் சந்திச்சவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஆஹா. ஸோ திட்டமிட்டு இவங்க செயல்பட்டாங்கன்னா, இவங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதேபோல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வாங்க. வெளியூர் பயணம், ஆன்மீக பயணம். இது 2மே இந்த 2026ல நம்முடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்ற கிஃப்ட்டாக எடுத்துக்கலாம். ம். அதுல எந்த மாற்றமும் முடியாது. இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்னா, அசால்ட்டா இருக்கக்கூடாது. என்னால முடியும்ல, நான் பார்த்துக்கிருவேன் அப்படிலாம் நினைக்காம, உடனே மருத்துவர போய் பார்த்துட்டாங்கன்னா, இவங்க கொஞ்சம் சிக்கல்லேருந்து தப்பிச்சுக்கிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத நபர்களுடைய செயல்பாடுகள், உணவு பழக்கவழக்கம் சரி, அல்லது சரி, தேவையில்லாத சரி. பழக்கவழக்கங்களையும் சரி, இவங்க போய் தலையிடக்கூடாது. இவங்க போய் கூட போனாலே இவங்களுக்கு அந்த கெட்ட பேர், தேவையில்லாத பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்துரும். இதில மட்டும் அவங்க கவனமா இருந்தா, பாதிப்பு கிடையாது. சூப்பரா இருக்கும். நம்முடைய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யும்பொழுது, ம். இவங்க லைஃப் ரொம்ப சிறப்பா இருக்கு. நினைக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2026ல சதயம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு? 2026ஆம் ஆண்டு சதய நட்சத்திரம். சதயம் அப்டின்னாலே 100 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, தன்னுடைய தனி திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற எண்ணம் கொண்ட நபர்கள் தான் நம்முடைய சதய நட்சத்திரக்காரங்க. ம். மத்தவங்களோட 10ஓட 11ஆலாம் போமாட்டாங்க. 10ல நான் 1. அந்த இடத்துல எனக்கு மதிப்பு இருக்கா? நான் நிக்கிறேன். இல்லையா? நான் போய்க்கிட்டே இருக்கேன். அப்படிங்கிற வார்த்தைகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ சிறப்பு. ஏன்னா 0, 0, 1 அந்த 1ஆ நான் இருக்கணும். 0, 0வ யாரானாலும் இருந்துட்டு போ. அப்படிங்கிற செயல்பாடு இவங்களுக்கு எப்பொழுதுமே கிரகங்கள் ரீதியாக உண்டு. ஸோ இந்த 2026ல இவங்ககிட்ட இவங்கள நம்பி எந்த பொறுப்பு படைச்சாலும் நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரர்கள் முடிச்சு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் உறுதுணையா இருக்கு. இவங்க மனசார அத எடுத்து பண்ணாங்கன்னா, அதுல வெற்றியை உறுதியாக சந்திப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதேபோல நம்முடைய சதய நட்சத்திரக்காரர்களை யாரெல்லாம் ரொம்ப நம்பிக்கை குடுத்து, ஆதரவு குடுக்குறேன், பாசம் குடுக்குறேன், அன்பு குடுக்குறேன், காதல் குடுக்குறேன், உனக்கு வாழ்க்கை குடுக்குறேன்னு சொல்லி யாரெல்லாம் நம்பிக்கை குடுத்து ஏமாற்றிய நபர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு நடமாடிக்கிட்டு இருக்காங்களே, நம்ம எதுவுமே தப்பு பண்ணல. நமக்கு துரோகம் பண்ண அத்தனை பேருமே நல்லா முன்னாடி நிக்கிறாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுற நம்முடைய சதய நட்சத்திரக்காரருக்கு துரோகத்துக்கு சரியான பாடம் புகட்டுற அளவுக்கு கிரகங்கள் வலிமை கொடுக்குது. ம். ஸோ அவங்க துரோகம் செஞ்சவங்க இவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதேபோல நம்முடைய சதய நட்சத்திரத்தில பிறந்த நடிகர்கள், நடிகைகள்,
சினி ஃபீல்டில் உள்ளவங்க, யூடியூப்பில் உள்ளவங்க, இன்ஸ்டாகிராமில் உள்ளவங்க, ஸோ எல்லாருமே இப்போ வந்து நடிகர் நடிகை ஆகிட்டாங்க. ஸோ ஆனால் பெரிய திரையில் உள்ள, சின்ன திரையில் உள்ள அத்தனை விதமான நடிகர் நடிகைகளுக்குமே ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், அதேபோல் ஒரு புதிய திரைப்படம், அந்த திரைப்படம் மூலமாக அவங்க லைஃபே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் இவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. அதேபோல் சதய நட்சத்திரத்தில் பிறந்த பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற, அரசாங்க வேலையில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே உறுதியாக ப்ரமோஷன் உண்டு. ப்ரொஃபைட்டாக சொல்லலாம். நீங்கள் நேர்மையாக இருந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அதனால் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கோயிலாக சுற்றின உங்களுக்கு கிரகங்களே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து, அதுவும் ஆண் குழந்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. அதனால் கவலைப்பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். லைஃப் சூப்பராக இருக்க போது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய மகர ராசிக்காரங்களை சொன்ன மாதிரி தான், உங்களுடைய ரகசியங்களை இந்த வருடம் எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லாமல் நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு செயல்படும்போது நம்முடைய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு வருடமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய சதய நட்சத்திரக்காரர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு துர்க்கை அம்மன் வழிபாடு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ராகுகால வேளையில் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் வருகின்ற சின்ன சின்ன துன்பங்கள், சின்ன சின்ன துயரங்கள் கூட இந்த 2026 காணாமல் போயிடும். கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். மிக்க நன்றிகள். நன்றி, வணக்கம்.